தங்கலான் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான திரைப்படம் ஆகஸ்ட் 15 இப்போதைக்கு இந்த படம் தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அந்த படத்துடைய ட்ரைலருக்கு இப்போதைக்கு இருக்கு. கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறோம். ஆனால் எப்படி இருக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட்டாக வெளிவந்த ட்ரைலர் அந்த அளவுக்கு இல்லை. டீசர் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணிச்சு. அந்த எதிர்பார்ப்பை அந்த ட்ரைலர் குறைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விஎஃப்எக்ஸ் ரொம்பவே மொக்கையாக இருக்குது. என்னடா இது இந்த அளவுக்கு மொக்கையான விஎஃப்எக்ஸா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, இந்த தங்கலான் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஒர்க்கு முடிச்சு படத்தை இப்போதைக்கு சென்சார் பண்ணி முடிச்சிட்டாங்க. அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கு யூபையை வாங்கியிருக்காங்களாமா. ஆகஸ்ட் 15 எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயத்த மீண்டும் அதிகாரப்பூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆகஸ்ட் 15 தங்கலான் படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தரம் வாய்ந்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த படத்தில் மாளவிகா மோகன் அவங்களுடைய கேரக்டர் ரொம்பவே சூப்பராக இருக்காமா. அதாவது இந்த படம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் ஈவனாக இருக்க போகுது. இது வரைக்கும் அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் பெருசாக எந்த ஒரு கதாபாத்திரமும் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்களாமா. அந்த அளவுக்கு சூப்பராகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்துக்கு மட்டும் இப்போ சென்சார் வாங்கிட்டாங்க, யூபையா வாங்கியிருக்காங்களாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கட்ட அப்டேட் என்ன வருது, ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிலாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, படத்துடைய ஆடியோ லான்ச் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.